வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அதிக அறிவோட ஒருத்தர் இருக்கிறார், அதிகமா பக்குவமா பேசுறாரு, நல்ல காரியத்தை செயல்படுத்துறதுக்கு அனுகிரகம் பண்றாரு, செயல்படுத்துறாரு, வெற்றி பெறுறாரு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச இன்னொருத்தர் அமைதியாவே இருக்கார், அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. இது ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல ஒரு கோட்பாடு. அப்போ எப்பவுமே சனி பகவானுடைய பார்வை பலம் அதிகமா இருந்து குரு பகவானுடைய பார்வை பலம் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். அதாவது எல்லாம் தெரிஞ்சிருந்து எதையும் செயல்படுத்த முடியாத அமைப்பு வரும். அதே குரு பகவானுடைய பார்வைக்கு அதிக பலம் இருந்து சனி பகவான் பார்வைக்கு பலம் குறைவாக இருக்கக்கூடிய இடமாக சனி பகவான் பகை வீட்டில் இருந்தோ, அதே போல 6, 8, 12 இருந்தோ அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எடுத்து சொல்லக்கூடிய திறமையும் செயல்படுத்தக்கூடிய திறமையும் இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.